மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். தன் மனைவியை பற்றி புகார் சொல்ல வந்த ஒரு பக்தருக்கு பெரியவாளின் அறிவுரை. தினமலர் பத்திரிகை 2018 இந்த செய்தி வெளியிட்டு இருக்குது. தினமலருக்கு ரொம்ப நன்றி. காஞ்சி பெரியவரிடம் தன் மனைவியை பற்றி புகார் சொல்ல பக்தர் ஒருத்தர் வந்தார். சுவாமி, என் மனைவி அடிக்கடி தலைவலின்னு படுத்துக்கிறார். வீட்டு வேலை எதுவும் செய்யறதில்லை, குழந்தைகளை கவனிக்கிறதில்லை, பெரும்பாலும் ஹோட்டலில் தான் நான் சாப்பிடுகிறேன், அவளுக்கு உடம்பு படுத்துறது, அதனால என்று சற்று எழுத்தார் பக்தர். அதனால என்ன செய்யறதா உத்தேசம் என்று சுவாமிகள் சலனமற்று இருந்தார். நீ இதை உன் சொந்தக்கார கிட்ட சொன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவா. நண்பர்களிடம் சொன்னா பிறந்த வீட்டுக்கு அனுப்பிடுன்னு சொல்லுவா. என்ன பண்ண போற? டைவர்ஸா, பிறந்த விடா? உன் முடிவு என்ன? மனதில் ஓடும் எண்ணங்களை சுவாமிகள் புரிந்து விட்டதை எண்ணி பக்தர் திகைத்தார். மனைவியை பற்றி புகார் சொல்றதுன்னா இனி என்னை தரிசிக்க வர வேண்டாம் என்று சொன்னார் சுவாமிகள். பதறி போனார் பக்தர். சுவாமி, இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கலாமா? உங்களை தரிசனம் பண்ணாம இருக்க முடியுமா? என் பிரச்சனையே சொன்னேன், அவ்வளவுதான். என்ன பண்ணணும்னு இப்பவே சொல்லுங்கோ, உடனே பண்றேன். நிஜமாகவே உன் மனைவிக்கு உடம்பு சரியில்லை. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவள் வீட்டை விட்டு போயிடுவாளா? இப்பவே நீ அவளிடம் 2 மடங்கு அன்போடு பணிவிடை செய்வியா? உன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவ? டைவர்ஸ் பண்ணுவியா? இல்லை எங்கேயாவது ஆதரவு இல்லாமல் கைவிடுவியா? பக்தர் விக்கித்து நின்றார். தலைவலிக்கு என்ன வைத்தியமோ அதை பண்ணு. நல்ல டாக்டரா பார்த்து அழைச்சிட்டு போ. நீ ஆதரவா இருந்தாலே வியாதி பாதி குணமாயிடும். அவளை ஜாக்கிரதையா கவனிப்பது உன் பொறுப்பு. நோய்வாய்ப்பட்ட மனைவிக்கு பணிவிடை பண்ணு, அவள் சீக்கிரம் குணமாயிடுவா. மனைவி குழந்தைகளோடு நீ சௌக்கியமாக இருக்கணும் என்று ஆசையளித்து குங்குமம் கொடுத்தார் சுவாமிகள். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என உணர்ந்த பக்தரின் கண்களில் ஆனந்த கண்ணீர்.